Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லயே எக்ஸாம்பிள் 5.2 ல 8th ல 6 and 7 6th சப்டிவிஷன் போடுறேன். சோ இதுக்கு முன்னாடி 8th ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டுருப்பேன், 8th ல 5th சப்டிவிஷனுமே போட்டுருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ வந்து ப்ரீவியஸா செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா பின் பண்ணி வைக்கிறேன் அந்த பாயிண்ட் இதுவை. இப்போ 6th சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 5 தான் கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் கோனிக், சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கணும். ஸோ டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணிக்கணும். எக்ஸோட வேல்யூஸ்லாம் குரூப் பண்ணிக்கணும், ஒயோட வேல்யூஸ்லாம் குரூப் பண்ணிக்கணும். ஸோ -y² -6y + 18. ஸோ நீங்கள் குரூப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து மைனஸ் வெளியே காமன் எடுத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸில் வந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம், ஹைப்பர்போலான்னு சொல்லிடலாம். ஏன்னா அங்கே ப்ளஸ் பண்ணால் தான் பேரபோலா, இங்கே மைனஸ் வரதுனால இது ஹைப்பர்போலா. ஸோ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 36 இதுலேருந்து 9 வெளியே காமன் எடுத்துருங்க. x² - 4x மைனஸ் இது வந்து y² + 6y + 18 = 0. ஸோ 9 × x - இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். 4 வந்து 4 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறது x² - 4x + 2² - 2². இந்த 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். -y² இதுவும் அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ +3² - 3² + 18 = 0. ஸோ 9 × இதை ஃபஸ்ட்டு அப்படியே 9 மல்டிப்ளை ஓகேவா. ஸோ x - 2 the whole square -4 மைனஸ் இது ஃபுல்லாக குரூப் பண்ணிக்கலாமா, y + 3 the whole square -9 + 18. ஸோ 9 × x - 2 the whole square -9 4s are 36 minus y + 3 the whole square. இந்த மைனஸ் அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ் 18 = 0. So 9x - 2 the whole square minus y + 3 the whole square na -36 + 27 ஆகும், -9 வரும். -9 அங்கே எடுத்து போகிறோம். y + 3 the whole square = 9. ஸோ வந்து நமக்கு எலிப்ஸ் சரி ஹைப்பர்போலா சரி ஈக்குவல் டு இந்த பக்கம் 1 தான் வரணும், கரெக்டா. ஸோ என்ன பண்ணுறேன், த்ரூ அவுட்டாக 9ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9x - 2 the whole square by 9 minus y + 3 the whole square by 9 = 1. ஸோ ஈக்குவேஷன் இது x - 2 the whole square by 9 minus y, ஸோ 9 வராது 1, ஏன்னா 9 கேன்சல் ஆகும்ல. ஸோ y + 3 the whole square by 9 = 1. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏவோட வேல்யூ எப்போவுமே ஹைப்பர்போலா வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் a வேல்யூ, செகண்ட் வேல்யூ தான் b வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து டிஃபரன்ஸ் மேஜர் ஆக்சிஸ் டிஃபரன்ஸ் வரணும்னா y இங்கே வரணும், x இங்கே வரணும், அதுதான் மேஜர் ஆக்சிஸ் டிஃபரன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நாங்கள் எழுதிடலாம். So x - 2 the whole square by 1 minus, so a² = 1 b² = 9, கரெக்டா. ஸோ இப்போ என்ன ஆகுது நமக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் கோனிக், கரெக்டா. டைப் ஆஃப் கோனிக்னா the given equation forms hyperbola, கரெக்டா. நெக்ஸ்ட் அது அப்புறம் வந்து மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் இங்க என்ன நம்ம சொல்லுவோம்னா, மேஜர் ஆக்சிஸ் இத வந்து டிரான்ஸ்வர்சல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் சொல்ல மாட்டோம், ஹைப்பர்போலா டிரான்ஸ்வர்சல் ஆக்சிஸ். along x axis தான், ஓகேவா.
இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஈக்குவேஷன்ல பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சென்டர்ல சென்டர் எப்படி எழுதுவீங்க h, k c of h, k இங்க h ன்றது இது வந்து எந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண போறோம்னா x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square equal to 1. இப்போ இது அனி கம்பேர் பண்ணுங்க. h ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வருது 2 வருது. y ஓட k ஓட வேல்யூ வந்து k இங்க மைனஸ் k இருக்கு, அங்க பிளஸ் 3 இருக்கு. சோ k ஓட வேல்யூ மைனஸ் 3. சோ சென்டர் என்ன வரும் உங்களுக்கு 2, minus 3 இதுதான் சென்டர். சோ அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்? சோ ஃபோக்கஸ் என்னது நமக்கு f of இதுக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் x ஆக்சிஸ் தான். கரெக்ட்டா? சோ நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா சேம் அதே தான் வரும். h ஆக்சிஸ்ன்றது x ஆக்சிஸ்ன்றதுனால h plus ae, k f dash வந்து h minus ae, k ஓகேவா? இதுக்கு நமக்கு ae வேணும், அதுக்கு முதல்ல e நமக்கு வேணும். கரெக்ட்டா? சோ இங்க வந்து நம்ம அது b square equal to a square into e square minus 1. இது எலிப்ஸா இருந்தா 1 minus e square வரும். சரியா? சோ இப்போ வந்து b square வேல்யூ வந்து 9. 9 is equal to 1 e square minus 1. So 9 minus 9 plus 1 is equal to e square. E square equal to root 10. Sorry, e square equal to e value root 10. ஓகேவா? சோ நம்ம இதான் ae கண்டுபிடிச்சனா a ஓட வேல்யூ நமக்கு 1 தான் வரும். சோ root 10 தான் வரும். a by e னா 1 by root 10. a by e எதுனா டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். h ஓட வேல்யூ நமக்கு 2, k ஓட வேல்யூ வந்து minus 3. ஓகேவா? சோ ஃபோக்கஸ் என்ன ஆகும் நமக்கு h, h plus ae சரியா? 2 plus root 10, k ஓட வேல்யூ minus 3. இது ஒரு ஃபோக்கஸ். f dash வந்து 2 minus ae, minus k இதுதான் ஃபோக்கஸ் ஓட வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்டிசஸ் பண்ணுங்க. வெர்டிஸ் எப்படி நோட் பண்ணுவீங்க? a of இதேதான் வரும். இங்க a e மட்டும் வராது. இதேதான் வரும். ஓகேவா? h plus a, k a dash வந்து h minus a, k ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா a ஓட வேல்யூ நமக்கு 1, h ஓட வேல்யூ 2, k ஓட வேல்யூ minus 3. சோ a of h ஓட வேல்யூ என்னது 2. கரெக்ட்டா? 2 plus 1, minus 3 and a dash is equal to 2 minus 1, minus 3. So a ஓட வேல்யூ என்ன வரும் 3, minus 3. a dash வந்து 1, minus 3. ஓகேவா? சோ இப்போ வெர்டிசஸ் கண்டுபிடிச்சு பார்த்து வந்து நம்ம டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா என்னன்னா இங்க நம்ம மேஜர் ஆக்சிஸ் along x axis கரெக்ட்டா? சோ மேஜர் ஆக்சிஸ் along x axis னா டைரக்ட்ரிக்ஸ் எப்படி வரும்னா x minus h is equal to plus or minus a by e. ஓகேவா? இந்த h ஓட வேல்யூ -2 கரெக்ட்டா? plus or minus a by e நம்ம 1 by root 10. சோ x ஓட வேல்யூ வந்து 2 plus or minus 1 by root 10. சோ இப்போ நம்ம எப்படி டைரக்ட்ரிக்ஸ் எழுதலாம்? x is equal to 2 plus 1 by root 10. x equal to 2 minus 1 by root 10. கரெக்ட்டா? சோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ டயகிராம் வரையணும். எப்படி வரையலாம்னு பாத்தீங்கன்னா ரஃப்பா தான் வரைய போறீங்க. நீங்க பிளாட் பண்ணிலாம் வரைய போறதா ரஃப்பா தான் வரைய போறீங்க. ஓகேவா? சோ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் along x ஆக்சிஸ் கரெக்ட்டா? சோ வந்து இது வந்து சென்டர் 0, 0. ஆனா இங்க சென்டர் நமக்கு என்ன வந்திருக்கு 2, minus 3. சோ x ஆக்சிஸ்ல 2, y ஓட வேல்யூ வந்து minus 3. இதுதான் உங்களுக்கு சென்டர். இது கேபிட்டல் X கேபிட்டல் Y போட்டுக்கோங்க. இது வந்து புதுசா நம்ம கண்டுபிடிச்ச x. இது ஸ்மால் x ஸ்மால் y போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட புது சென்டர் கரெக்ட்டா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் நமக்கு என்ன வந்து ஃபோக்கஸ் இங்க வந்து 2 plus root 10 minus 3 கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? மேஜர் ஆக்சிஸ் along x ஆக்சிஸ் தானே? சோ இப்படி ஒரு ஆக்சிஸோ இப்படி ஒரு ஆக்சிஸோ எடுத்துக்கிறோம். இது வெர்டிசஸ் கரெக்ட்டா? இது a dash இந்த பக்கம் இருக்கிறது a ன்னு எடுத்துக்க போறோம். ஃபோக்கஸ் இதுக்குள்ள தானே வரும். இத f ன்னு எடுத்துக்க போறோம். இதுக்குள்ள இருக்கிறது f dash ன்னு எடுத்துக்க போறோம். சோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட லைன் தான் நமக்கு என்ன வரும்? டைரக்ட்ரிக்ஸ் வரும்.
கரெக்டாக டைரக்ட்ரிக்ஸ் லைனை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தோ அதை அப்படியே எழுதிடுங்க. இந்த பக்கம் மைனஸ் அந்த பக்கம் ப்ளஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1/√10. இது போதும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக நம்ம வரைஞ்சா போதும். கிளியரா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக நான் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஏதாவது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.